Hi students, 12th standard maths example 2.23. Represent the complex number. First point minus 1 minus I. Second point 1 plus I root 3 in polar form. கொடுத்திருக்க given complex number நம்ம என்னவா கன்வர்ட் பண்ணனும்னா polar formக்கு வந்து கன்வர்ட் பண்ணனும். இப்போ given complex number எப்படி இருக்குன்னா z equal to x plus iy என்ற ஃபார்முலா இருக்கு. z equal to x plus iy formula given complex number இருக்கு. அதாவது rectangular formula இருக்கு. இந்த rectangular form polar form convert பண்ணனும். polar form போது நமக்கு formula conditions என்னன்னா z equal to r into cos theta plus i sin theta. இதான் நம்மளுடைய polar form ஓட conditions. first வந்து நம்ம z r ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன்னா r தான ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்புறம் தான் cos theta i sin theta. அப்போ ஃபர்ஸ்ட் r into cos theta plus i sin theta. r ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா √(x square plus y square). இப்போ இங்க x ஓட வேல்யூ வந்து 1. x ன்றது நமக்கு வேல்யூ 1, y ஓட வேல்யூ நமக்கு -1. இதுவும் மைனஸ் தான், இதுவும் மைனஸ் தான். -1 இருக்கு. அப்போ -1 the whole square நாலும் +1 தான் வரும். அப்போ 1 square plus 1 square equal to 2. அப்போ √2 நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ √2 வெச்சுக்கோங்க. அப்போ r ஓட வேல்யூ √2. ஆல்பா equal to tan inverse of y by x modulus of y by x. ஏன் நம்ம ஆல்பாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம்னா தீட்டாவோட வேல்யூ தேவை. அதனால தான் நம்ம என்ன பண்றோம், ஆல்பாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஆல்பாவோட வேல்யூ கண்டுபிடிச்சா நெக்ஸ்ட் தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஆல்பா equal to tan inverse of modulus of y by x. tan inverse of 1 by 1 னா tan inverse of 1. tan inverse of 1 ஓட வேல்யூ வந்து நமக்கு என்னன்னா π/4. next வந்து since the complex number -1 minus i lies in the third quadrant. ஏன்னா -1 i னா minus, minus. இப்போ minus, minus போது third quadrantல லை ஆகும். third quadrantல லைஸ் ஆச்சுன்னா அதனோட ஃபார்ம் பிரின்சிபல் வேல்யூ எப்படி இருக்கும்னா θ equal to alpha minus π இருக்கும். அப்போ ஆல்பாவோட வேல்யூ நம்மளுக்கு π/4. π/4 minus π போது நம்மளுக்கு -3π/4 அப்படி சொல்லிட்டு கிடைக்குது. இதான் நம்மளோட தீட்டாவோட வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதோட ஃபார்ம் எழுதுவோம்ல, ஃபார்ம் எழுதும்போது நம்மளுக்கு z equal to r ஓட வேல்யூ 2 into cos theta plus i sin theta அப்படின்னு எழுதுவீங்க. அப்போ நம்மளுக்கு 2 cos theta ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னா கிடைச்சிருக்கிறது -3/4. அப்போ cos -3π/4 plus i sin into -3π/4. அதுதான் நம்ம இங்க எழுதி இருக்கோம். ஓகேங்களா? இங்க வந்து r ஓட வேல்யூ 2 கிடைக்கல, √2 கிடைச்சிருக்கு. சோ √2 போடணும். அப்ப r ஓட வேல்யூ √2. இங்க r ஓட வேல்யூ தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நமக்கு என்னது √2 cos -3π/4 ன்னு இருக்குல்ல. அப்ப -3π/4 நம்ம எப்படி எழுதலாம்னா cos π/4 ன்னு எழுதலாம். ஏன் அப்படி எழுதி இருக்கோம், அதாவது cos -3π/4 cos 3π/4 ஏன் போட்டிருக்கோம்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கண்டிஷன்ஸ் நம்ம சின்ன 9th எல்லாம் படிச்சிருப்பீங்க. cos of minus theta equal to cos theta. இதே வந்து நம்மளுக்கு sin of minus theta equal to minus sin theta. அதனால தான் நம்ம என்ன போட்டிருக்கோம், cos of -3π/4 cos 3π/4 போட்டிருக்கோம். இதே வந்து sin of -3π/4 minus i sin 3π/4 போட்டிருக்கோம். ஏன்னா cos of minus theta வந்து cos theta, sin of minus theta equal to minus sin theta. அதனால தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இதோட முடிக்காம ஃபைனலாக நம்ம 2k பையை வந்து ஆட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம அந்த ரூல்ஸ்லேயே பார்த்துட்டோம் 2k பையை ஆட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து மாடுலஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம். மாடுலஸ்ன்றது இங்கே மாடுலஸ்ன்றதுக்கு பதிலாக r ஓட வேல்யூ, rன்றது √(x square plus y square). rனாலும் அங்கே மாடுலஸ்னாலும் ஒரே மீனிங் தான். அப்போ r ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்போ √(x square plus y square) ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் ஆல்ஃபா ஈக்குவல் டு tan inverse of modulus of y by x கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு அடுத்தது தீட்டாவோட வேல்யூ எந்த பிளேஸ்ல லைஸ் ஆயிருக்கு, அதாவது எந்த குவாட்ரண்ட்ல லைஸ் ஆயிருக்கு, அதை வச்சு நம்ம என்ன பண்றோம், தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இது எல்லாமே கண்டுபிடிச்சிட்ட பிறகு நம்ம போலார் ஃபார்ம் என்னன்னா z equal to r into cos theta plus i sin theta. r ஓட வேல்யூ போடுறோம், cos into
தீட்டாவோட வேல்யூ அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து 2k பையை ஆட் பண்ணுறோம். இதுதான் நம்மளுடைய ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் எல்லா சம்லேயுமே நம்ம என்ன பண்ணுவோம், ரெக்டாங்குலர் ஃபார்மை போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆடிங் பண்ணுறோம். 2k பை என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். அப்போ √2 cos 3π/4 + 2k பை minus I sin 3π/4 + 2k பை. இந்த கேன்றது என்னன்னா பிலாங்ஸ் டு இசட்டா இருக்கு, அதாவது இன்டீஜர்ஸா இருக்கு அப்படி சொல்றாங்க. இதான் நம்மளுடைய ரெக்டாங்குலர் ஃபார்மை போலார் ஃபார்மா கன்வெர்ட் பண்றக்கூடிய ப்ரொசீஜர். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஆரோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா √(x² + y²). நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிப்போம். tan இன்வெர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y/x. அதுக்கப்புறம் எந்த குவாட்ரண்ட்ல லைஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தீட்டாவோட வேல்யூ யூஸ் பண்ணுவோம். தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்ச பிறகு நம்ம டோட்டலாக அந்த ஃபார்மை கொண்டு வருவோம். r × cos θ + I sin θ. ஆரோட வேல்யூ போட்டுட்டு நெக்ஸ்ட் தீட்டாவோட வேல்யூ அப்ளை பண்ணிட்டு ஃபைனலாக 2k பையை ஆட் பண்ணுவோம். இதான் நம்மளுடைய ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் வந்து நோட்ல பாருங்க, depending upon the various values of k we get various alternative polar forms. இப்போ இது வந்து ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ ஆரோட வேல்யூ முதல்ல கண்டுபிடிப்பீங்க. ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்துட்டுச்சுன்னா நம்மளுக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல லைஸ் ஆகும். அப்புறம் ஆல்ஃபா = tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/√3. அப்போ π/3 சொல்லிட்டு கிடைக்குது. ஆகுமெண்டட் ஆஃப் இசட் வந்து π/3, அதாவது தீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு π/3 கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த ஃபார்ம் எழுதுவீங்க. r × cos θ + I sin θ. ஆரோட வேல்யூ இங்கே 2. அப்போ காஸ் தீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன π/3. இப்போ 2k பையை ஆட் பண்ண போகிறீங்க. இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு. ஏன்னா இந்த கண்டிஷன்ஸில் வந்து ஆல்டர்னேட் போலார் ஃபார்ம் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வேறு, அதாவது ரெண்டுமே மைனஸாக இருந்துச்சு. அப்போ தேர்ட் குவாட்ரண்ட்டில் லைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இப்போ இது வந்து ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்னது, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் லைஸ் ஆகும். அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ரெண்டுத்துலேயுமே வந்து எப்படி எழுதியிருக்காங்க தெரியுதுங்களா. நீங்கள் ஆகுமெண்டட் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக நீங்கள் தீட்டான்னு கூட மென்ஷன் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.24 பாருங்க. என்னன்னா ஃபைண்ட் த பிரின்சிபல் ஆகுமெண்டட் ஆஃப் z அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. when z = -2 divided by 1 + I√3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே என்னன்னா பிரின்சிபல் ஆகுமெண்டட் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி பிரின்சிபல் ஆகுமெண்டட்னா என்னன்னா, அந்த பிரின்சிபல் ஆகுமெண்டட் எப்படி லைஸ் ஆகும்னா -πலேருந்து +πக்கு லைஸ் ஆகும். அதுதான் பிரின்சிபல் ஆகுமெண்டட் அப்படி சொல்லிட்டு நம்ம படித்தோம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் -πக்கும் +πக்கும் இன் பிட்வீனில் தான் இந்த பிரின்சிபல் ஆகுமெண்டடோட வேல்யூ வந்து லைஸ் ஆகும். அப்படி லைஸ் ஆச்சுனாலே அதுதான் நம்மளோட பிரின்சிபல் ஆகுமெண்டட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டோம். அப்போது நம்மளுக்கு when z = என்னென்னா -2 divided by 1 + I√3 அப்படி சொல்லிட்டு இருக்குது. இப்போ நம்ம என்னென்னா இந்த when கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, அந்த when கண்டிஷன்ஸ்க்கு நம்ம ஆகுமெண்டட் போத் சைடு எடுக்கிறோம். அப்போ இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. z = -2 divided by 1 + I√3 இந்த கண்டிஷன்ஸ் எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளையிங் ஆன் போத் சைட் நம்ம என்ன பண்ணுறோம், ஆகுமெண்டட் எடுக்கிறோம். அப்போ ஆகுமெண்டட் எடுக்கும்போது இங்கே ஆகுமெண்டட் ஆஃப் z = ஆகுமெண்டட் ஆஃப் -2 divided by 1 + I√3 அப்படி சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் ஆகுமெண்டட் ஆஃப் இந்த கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, ஆகுமெண்டட் ஆஃப் -2 divided by 1 + I√3ன்னு இருக்குல்ல, இந்த டேர்ம் எப்படி இருக்குன்னா z1 divided by z2 இருக்குது. அதாவது ஆகுமெண்டட் ஆஃப் z1 divided by z2 இருந்துச்சுன்னா ஆகுமெண்டட் ஆஃப் z1 மைனஸ் ஆகுமெண்டட் ஆஃப் z2. அப்போ நம்மளுக்கு இது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான், அதாவது டிவைடாக இருந்துச்சுன்னா மைனஸாக வரும், மல்டிபிளாக இருந்துச்சுன்னா ப்ளஸில் வரும். இப்போ இது டிவைடில் இருக்குது, அப்போ மைனஸ் வருது. அப்போ ஆகுமெண்டட் ஆஃப் -2 மைனஸ் ஆகுமெண்டட் ஆஃப் 1 + I√3 வரும். இப்போ இந்த டேர்மோட வேல்யூ மட்டும்தான் நம்மளுக்கு பை. ஏன் அப்படி போடுறோம்னா நம்மளுக்கு ஆகுமெண்டட் ஆஃப் z வந்து கண்டுபிடிக்க தெரியும். ஆகுமெண்டட் ஆஃப் -2 கண்டுபிடிக்கணும்னா என்ன மீனிங்னா, இப்போ -2 இருக்குன்னா 0 ப்ளஸ், அதாவது -2 ப்ளஸ் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா -2ல இருக்குது, ஆகுமெண்டட் ஆஃப் -2ல இருக்குது. அப்போ -2ல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த ஃபார்மில் இருக்குன்னா இசட்டோட வேல்யூ வந்து -2 + 0i இருக்குன்னு அர்த்தம். அப்போ -2 + 0i இந்த ஃபார்மில் இருக்குது. அப்போ இதுதான் நம்மளோட இசட்டோட வேல்யூ. இதுக்கு நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்போம்,
ஆரோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்ட பிறகு tan இன்வர்ஸ் ஆஃப் வேல்யூ கண்டுபிடிப்போம். tan இன்வர்ஸ் ஆஃப் ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்ட பிறகு தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிப்போம். அதுதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ ஆகுமெண்டட் ஆஃப் -2 ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னது இங்கே பை tan இன்வர்ஸ் ஆஃப் 0/2. இந்த ஆகுமெண்டட் ஆஃப் இந்த பை எப்படி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம z ஈக்குவல் டு -2 + 0i கண்டுபிடிப்போம். அதுக்கு ஆரோட வேல்யூ கண்டுபிடிப்போம். r ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னென்னா √(x² + y²). நெக்ஸ்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y/x கண்டுபிடிப்பீங்க. அதுக்கடுத்து தீட்டா ஈக்குவல் டு எந்த பிளேஸில் இருக்குன்னா மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ நம்மளுக்கு 4th குவாட்ரண்ட்டில் ரைஸ் ஆகும். அப்போ 4th குவாட்ரண்ட்டில் ரைஸ் ஆகுச்சுன்னா நம்மளுக்கு -ஆல்ஃபான்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்கோ அதில் மைனஸ் அப்ளை பண்ண போகிறீங்க. அதுதான் நம்மளோட இந்த கண்டிஷன்ஸு. அப்போ நம்மளுக்கு ஆல்ஃபாவோட ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். அப்போ ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பை ஆகிடும். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 0/2 வருது. நெக்ஸ்ட் இந்த டேர்முக்கு அதே மாதிரி ஆகுமெண்டட், அதாவது இந்த 2 டேர்முக்கும் நீங்கள் தனித்தனியாக கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிச்சி இந்த வேல்யூவை போடுறீங்க. இது நிறைய ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஸ்டெப் வரும். இந்த ஸ்டெப் எப்படி வரும்ன்றது நம்ம ப்ரீவியஸ் சம்ஸில் சொன்னல, அதுதான். ஃபஸ்ட்டு ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க, அதாவது ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. tan இன்வர்ஸ் ஆஃப் y மாடுலஸ் ஆஃப் y/x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. நெக்ஸ்ட் தீட்டாவோட வேல்யூ எந்த பிளேஸில் லைஸ் ஆகுது, அதாவது எந்த குவாட்ரண்ட்டில் லைஸ் ஆகுதுன்றத வச்சு அதையும் கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணிட்ட பிறகு இங்கே வந்து என்னென்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 0ஓட வேல்யூ, இந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு டோட்டலாக என்னவா மாறிடும்னா 0 ஆகிடும். அப்போ பை மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் √3ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு π/3. இப்போ பை மைனஸ் π/3ன்றது 2π/3 வரும். இந்த 2π/3ன்றது நம்மளுக்கு என்னென்னா 2 × 180 டிகிரி டிவைடட் பை 3 வரும். அப்போ இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 120 டிகிரின்னு வரும். அப்போ அந்த 120 டிகிரி அதுதான் 2π/3ஓட வேல்யூ. அப்போ இந்த 120 டிகிரின்றது -πக்கும் மிடில் தானே லை ஆகும். ஏன்னா இந்த -πன்றது -180 டிகிரி, இந்த +πன்றது 180 டிகிரி. இந்த -180 டிகிரிக்கும் +180 டிகிரிக்கும் மிடில் தான் நம்மளுக்கு என்ன வரும் 120 டிகிரின்றது வரும். அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து என்னது கரெக்டுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போது இந்த -πக்கும் +πக்கும் மிடில் தான் இந்த 120 டிகிரின்றது லை ஆகும். அப்போ the principal augmented of augmented z is √π, அதாவது 2π டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம். இது எப்படின்னு புரியுதுங்களா? இதை மட்டும் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஒர்க்காக இருக்கும். அது வந்து சிம்பிளாக உங்களுக்கு புக்கில் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. r ஈக்குவல் டு √(x² + y²). ஆகுமெண்டட் ஆஃப், அதாவது tan இன்வர்ஸ் ஆஃப் y/x கண்டுபிடிக்கிறீங்க. நெக்ஸ்ட் தீட்டா ஈக்குவல் டு வேல்யூ, அதாவது ஃபஸ்ட்டு பிளேஸில் லைஸ் ஆகிருக்கா, எந்த குவாட்ரண்ட்டில் லைஸ் ஆகிருக்கா, அதை வச்சு நீங்கள் அந்த வேல்யூ டோட்டலாக எடுத்து வந்து அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு 2π/3 கிடைக்கும். சரிங்களா? அதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இந்த லாஸ்ட்டாக வந்து முடிக்கிறது -π +πன்றது நம்ம ப்ரீவியஸ், அதாவது ஃபஸ்ட்டே போலார் ஃபார்ம் பார்த்தோம்ல, அந்த போலார் ஃபார்ம்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ், அதாவது பிரின்சிபல் ஆகுமெண்டட் வேல்யூ நம்ம பார்த்தோம். அந்த பிரின்சிபல் ஆகுமெண்டட் வேல்யூலே அந்த பிரின்சிபல் ஆகுமெண்டட் வேல்யூ எதில் லைஸ் ஆகும்னா -πக்கும் +πக்கும் பிட்வீனில் மட்டும்தான் லைஸ் ஆகும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 2π/3 கிடச்சிருக்கு. அந்த 2π/3ன்றது 120 டிகிரி. அந்த 120 டிகிரி கண்டிப்பாக -180 டிகிரிக்கும் +180 டிகிரிக்கும் மிடில் தான் இருக்கும். அப்போ நம்மளோட பிரின்சிபல் ஆகுமெண்டடோட வேல்யூ வந்து 2π/3ன்றது கரெக்டு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டவுட் எதனா இருந்துச்சுன்னா கேளுங்க. தேங்க்யூ.